உண்மையின் விதை. ஒரு சிறிய கிராமத்தில் கண்ணன் என்ற ஒரு சிறுவன் வாழ்ந்து வந்தான். அவன் மிகவும் புத்திசாலி. ஆனால் சில நேரங்களில் சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பொய் சொல்வது அவனுக்கு பழக்கமாக இருந்தது. ஒரு நாள் கண்ணன் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்தான். விளையாட்டு முடிந்த பிறகு அம்மா சொன்ன வேலை செய்யாமல் நான் எல்லாம் செய்துவிட்டேன் என்று அம்மாவிடம் பொய் சொன்னான். அதே நாளில் அருகில் ஒரு வயதான தாத்தா குழந்தைகளுக்கு மரக்கன்றுகளை பரிசாக கொடுத்தார். இந்த கன்றை தினமும் தண்ணீர் ஊற்றி உண்மையோடு கவனித்தால் நல்ல மரமாக வளரும் என்றார். கண்ணனும் ஒரு கன்றை எடுத்துக்கொண்டு வீட்டில் நட்டான். ஆனால் அவன் சில நாட்கள் தண்ணீர் ஊற்ற மறந்தான். அம்மா கேட்டால் நான் தினமும் தண்ணீர் ஊற்றுகிறேன் என்று மீண்டும் பொய் சொன்னான். நாட்கள் கடந்தன. மற்ற குழந்தைகளின் மரங்கள் பச்சையாக வளர்ந்தன. ஆனால் கண்ணனின் செடி மட்டும் உலர்ந்து போனது. அதை பார்த்து கண்ணன் மிகவும் வருத்தமடைந்தான். அப்போது தாத்தா அவனிடம், மரம் வளர தண்ணீர் மட்டும் போதாது, உண்மை, பொறுப்பு, அக்கறை அவசியம் என்றார். அன்று கண்ணன் தன் தவறை உணர்ந்தான். அம்மாவிடமும் தாத்தாவிடமும் உண்மையை சொன்னான். பின்னர் மீண்டும் ஒரு புதிய செடியை நட்டு தினமும் உண்மையுடன் கவனித்தான். இந்த முறை அந்த செடி அழகான மரமாக வளர்ந்தது. கண்ணனின் மனமும் மகிழ்ச்சியால் நிறைந்தது. நீதி. உண்மை சொல்வதும் பொறுப்புடன் நடப்பதும் வாழ்க்கையை அழகாக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுது மேலும் இதுபோன்ற வீடியோ பார்க்க முடியும். குரங்கு அறிஞர். ஒரு அறிஞர் ஆராய்ச்சி நூல் எழுதுவதற்காக அமைதியான இடத்தை தேடிக்கொண்டிருந்தார். தன்னை அறியாமலே அரக்கர்கள் வசித்த ஒரு பள்ளத்தாக்கில் அவர் தங்கினார். இதைக் கண்ட ஒரு அரக்கன் கோபமடைந்து, "யார் நீ? இந்த அமைதியான இடத்தை கெடுக்க வந்தாயா?" என்று கேட்டான். அறிஞர் பணிவுடன், "தயவு செய்து என்னை மன்னிக்கவும், நான் ஒரு அறிஞன், அமைதிக்காகத்தான் இங்கு வந்தேன்" என்றார். ஆனால் அரக்கன், "இதற்கு தண்டனை உண்டு, உன்னை குரங்காக மாற்றப் போகிறேன்" என்று கூறினான். அடுத்த கணமே அந்த அறிஞர் குரங்காக மாறினார். மரத்திலிருந்து மரத்திற்கு தாவி பல இடங்கள் சுற்றி இறுதியில் ஒரு நகரத்தை அடைந்தார். அங்கு ஒரு கப்பல் புறப்படத் தயாராக இருந்தது. குரங்கு அதில் தாவி ஏறியது. பயணிகள் பயந்து, "குரங்கை வெளியே அனுப்புங்கள்" என்று கூச்சலிட்டனர். ஆனால் கப்பல் தலைவர், "வேண்டாம், இதுவும் நம்முடன் வரட்டும், நான் பார்த்துக் கொள்கிறேன்" என்றார். அந்த குரங்கு மனமார நன்றி கொண்டது. அந்த நகரத்தில் ஒரு முக்கிய செய்தி பரவியிருந்தது. அரசரின் தலைமை ஆலோசகர் இறந்துவிட்டதால் புதிய ஆலோசகரை தேர்ந்தெடுக்க அரசர் அறிவித்திருந்தார். யாரும் தங்களது கருத்துக்களை எழுதி அனுப்பலாம், அதில் சிறந்தவர் தேர்வு செய்யப்படுவார். குரங்கு அறிஞரும் ஒரு செய்தியை எழுதி அனுப்பியது. அதை பார்த்தவர்கள், "குரங்கு அரசருக்கு ஆலோசனை சொல்லப் போகிறதா?" என்று நகைத்தனர். ஆனால் அரசர் அந்த செய்தியை வாசித்ததும் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அது அறிவும் தெளிவும் நிறைந்ததாக இருந்தது. உடனே அந்த குரங்கை நேர்முகத் தேர்வுக்கு அழைத்தார். அரசவையில் பல கேள்விகள் கேட்கப்பட்டன. குரங்கு அனைத்துக்கும் அறிவுபூர்வமான சரியான பதில்களை அளித்தது. அரசர் மகிழ்ந்து அதை தலைமை ஆலோசகராக நியமித்தார். மந்திரிகள் எதிர்த்தாலும் அரசர் தனது முடிவில் உறுதியாக இருந்தார். இளவரசி மட்டும் இந்த குரங்கு சாதாரண குரங்கு அல்ல என்பதை உணர்ந்தாள். அரக்கர்களின் மந்திரத்தால் அறிஞர் இப்படியாக மாறியுள்ளார் என்று புரிந்து கொண்டாள். அவள் கற்ற மந்திரத்தின் மூலம் அந்த மாயத்தை நீக்கினாள். அறிஞர் மீண்டும் மனித வடிவத்தை அடைந்தார். இளவரசிக்கு நன்றி கூறி பல ஆண்டுகள் அரசருக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கினார். நீதி. அறிவு உள்ளவர் எவ்வுருவிலிருந்தாலும் மதிக்கப்படுவார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் இதுபோன்ற வீடியோ மேலும் பார்க்க முடியும். புத்திசாலி பூனையும் அலட்சிய நரியும். ஒரு காட்டில் ஒரு பெரிய மரத்தின் கீழ் ஒரு பூனை அமைதியாக நின்று கொண்டிருந்தது. அந்த மரம் உயரமாகவும் கிளைகள் நிறைந்ததாகவும் இருந்தது. பூனை சுற்றியுள்ள சூழலை கவனமாக பார்த்து கொண்டிருந்தது. அப்போது தொலைவிலிருந்து வேட்டை நாய்கள் குரைப்பும் சத்தம் கேட்டது. பூனை உடனே காதுகளை நிமிர்த்தி,
இது சாதாரண சத்தமில்லை, அபாயம் வரப்போகுது என்று புரிந்து கொண்டது. அதே நேரத்தில் அந்த மரத்தடிக்கு ஒரு நரியும் ஓடி வந்தது. நரி கொஞ்சம் அலட்சியமாக கவலையில்லாமல் இருந்தது. நரி பூனைக்கிட்ட, பூனை, வேட்டை நாய்கள் சத்தம் கேட்குதே, அவை இங்க வந்துட்டா நீ எப்படி தப்பிக்க போற என்று சிரித்துக்கிட்டே கேட்டது. பூனை அமைதியாக, எனக்கு உன்ன மாதிரி பெரிய அறிவாளி இல்ல, எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு வழிதான், இந்த மரத்துல ஏறி உச்சிக்கு போய் ஒளிஞ்சுப்பேன், வேட்டை நாய்கள் போன பிறகு நிதானமா கீழே இறங்கி வருவேன் என்று சொன்னது. பிறகு பூனை திரும்ப நரியை கேட்டது, நீ எப்படி தப்பிக்க போற? அதற்கு நரி பெருமையாக, எனக்கு 1000 வழி தெரியும், நான் ரொம்ப புத்திசாலி என்று மார்பை தட்டிக்கொண்டது. அந்த நேரத்தில் வேட்டை நாய்களின் சத்தம் மிகவும் அருகில் கேட்டது. இனி நேரமில்லை. பூனை உடனே மலமல என்று மரத்தின் மேலே ஏறி ஒரு பாதுகாப்பான கிளையில் ஒளிந்து கொண்டது. ஆனால் நரி அது என்ன செய்வது என்று யோசித்தது. ஒரு வழி, இன்னொரு வழி, எதுவும் நினைவுக்கு வரவில்லை. அடுத்த நொடியிலே வேட்டை நாய்கள் நரியை சுற்றி வளைத்தன. கடைசி நேரத்தில் நரி தப்பிக்க முடியாமல் மாட்டிக்கொண்டது. மேலிருந்து பார்த்த பூனை வருத்தத்தோடு கேட்டது, நரியாரே, 1000 வழி தெரியும் சொன்னீங்களே, ஒன்னு கூட நினைவுக்கு வரலையா? நீதி. முன்கூட்டியே திட்டமிடாதவர் வாழ்க்கை நரியின் நிலைதான். அபாய நேரத்தில் பெருமையும் அலட்சியமும் உதவாது. முன்னே யோசித்து எளிமையானாலும் உறுதியான திட்டம் வைத்திருப்பவர்தான் வாழ்க்கையில் பாதுகாப்பாக இருப்பார். ஆகவே நாம் எல்லோரும் முன்கூட்டியே திட்டமிட கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற வீடியோ மேலும் பார்க்க முடியும். அடர்ந்த காட்டில் வயதான சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. வயது முதிர்ந்ததால் அதனால் வேகமாக ஓடவும் வேட்டையாடவும் முடியவில்லை. பல நாட்களாக உணவு கிடைக்காமல் சிங்கம் மிகவும் கஷ்டப்பட்டது. இப்படியே பசியோடு இருக்க முடியாது, ஏதாவது யோசனை செய்ய வேண்டும் என்று அது நினைத்தது. அப்போது அந்த வழியாக ஒரு குள்ள நரி வந்தது. சிங்கம் அதை அழைத்து, இனிமேல் நீ என் மந்திரி, தினமும் ஒரு விலங்கை உணவுக்காக அழைத்து வர வேண்டும் என்று உத்தரவிட்டது. பயந்த நரி புகழ்ச்சியில் மயங்கி அந்த வேலையை ஏற்றுக்கொண்டது. ஒரு நாள் நரி ஒரு கழுதையை சந்தித்தது. நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி, சிங்கராஜா உன்னை முதல் மந்திரியாக தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்று நரி போய் சொன்னது. சிங்கத்தை பார்த்தால் பயம் என்றாலும் உயர்ந்த பதவி கிடைக்கும் என்ற ஆசையில் கழுதை நரியின் பேச்சை நம்பி சிங்கத்திடம் சென்றது. சிங்கம் கழுதையை இனிமையாக வரவேற்று அருகில் வர சொன்னது. அப்போதுதான் கழுதைக்கு சந்தேகம் வந்தது. ஒரு ராஜா உண்மையிலேயே என்னை மந்திரியாக தேர்வு செய்திருந்தால் இப்படி தனியாக காட்டுக்குள் வர சொல்வாரா என்று அது நினைத்தது. உடனே கழுதை பின்னால் நின்ற நரியை பார்த்து, நீயும் என்னோட அருகில் வா, மந்திரியாக இருக்க நாம இருவரும் சேர்ந்து ராஜாவை வணங்கலாமே என்றது. நரி முன்னால் வர மறுத்தது. அதைக் கண்டதும் கழுதைக்கு எல்லாம் புரிந்தது. உடனே அது ஓடி உயிர் தப்பித்தது. ஏமாற்றமடைந்த சிங்கம் நரியை நோக்கி, உன் சூழ்ச்சியால் என் உணவும் போச்சு, என் மரியாதையும் போச்சு என்று கோபப்பட்டது. அதனால் நரி காட்டை விட்டு ஓடி மறைந்தது. நீதி. யோசிக்காமல் புகழ்ச்சி பேச்சை நம்பினால் அறிவில்லாத முடிவு அழிவையே தரும். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள். அப்பொழுதுதான் இது போன்ற வீடியோ மேலும் பார்க்க முடியும்.